சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்தியாவுல புகழ்பெற்ற சில கோவில்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவுல புகழ்பெற்ற கோயில்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சில கோவில்கள் ரொம்ப பிரபலமாகவும் இந்தியாவோட பொக்கிஷமாவும் விளங்கப்படுது. இந்தியாவோட பொக்கிஷமா இருக்கக்கூடிய 10 புகழ்பெற்ற பணக்கார கோவில்கள் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா பார்க்கக்கூடியது பத்மநாப சுவாமி திருக்கோவில், திருவனந்தபுரம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல ரொம்ப புகழ்பெற்ற இந்துக்கள் வழிபடக்கூடிய கோவில் தான் இது. இந்த கோவில் பகவான் விஷ்ணுவை பிரதானமா கொண்டிருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாவும் இருக்குது. இந்த கோவில் மூலநாதரான பத்மநாத சுவாமி மகாவிஷ்ணுவோட அவதாரமா அனந்த சயனம் சொல்லப்படக்கூடிய யோக நித்திரையில ஆழ்ந்திருக்கக்கூடிய வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. பழமையான இந்த கோவில் திருவிதாங்கூர் அரசர் காலத்துல பெரும் புகழோட இருந்தது. அந்த சமயத்துல மரத்தாலான மூலமூர்த்தி அகற்றப்பட்டு 12,000 சால கிராமத்தாலும் கடு சர்க்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டபந்தன கலவையாலும் நிறுவப்பட்டது. இந்த கோவில்ல பாதாள ரகசிய அறைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ரெண்டாவதா பார்க்கக்கூடிய கோவில் திருப்பதி வெங்கடேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தோட சித்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வைணவ தலம் தான் இது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கிய திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. இந்த தலம் 108 திவ்ய தேசங்கள்ல திருவரங்கத்துக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கு. இது ஆதி சேஷனோட 7 தலைகளை குறிச்சிட்டு வர்றதுனால இந்த மலைக்கு சேஷாசலம் அப்படின்ற பெயரும் உண்டு. மூன்றாவதா பார்க்கக்கூடிய கோவில் ஷீரடி சாய்பாபா திருக்கோவில், மகாராஷ்டிரால இருக்கு. இந்தியாவில ரொம்ப பழமையான மற்றும் பணக்கார கோவில்கள்ல ஷீரடி சாய்பாபா கோவிலும் ஒண்ணு. இந்துக்கள் இவரை கடவுளாவும் குருவாவும் போற்றுறாங்க. சில பேர் இவரை தத்தாத்திரேயரோட அவதாரமாவும் கருதுறாங்க. சீரடியில இவர் ஜீவ சமாதி அடைஞ்சதுனால இந்துக்கள் புண்ணிய தலமாவே கருதுறாங்க. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தராங்க. நான்காவதா பார்க்கக்கூடியது பூரி ஜெகநாதர் திருக்கோவில், ஒடிசால இருக்கு. இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில ஒடிசா மாநிலத்துல பூரி நகரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வைணவ திருத்தலம் தான் இது. இந்த கோவில் ஜெகநாதர், பாலபத்திரர் மற்றும் சுபத்திரைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் 9 நாட்கள் நடைபெறுது. இந்த தேரோட்ட திருவிழாவை காண்றதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடு முழுவதிலும் இருந்து இங்க வந்து கலந்துக்கிறாங்க. இந்த கோவில்ல விலை மதிக்கத்தக்க தங்கம், வைரம், வைடூரியங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. வடகிழக்குல அமைந்திருக்கக்கூடிய பணக்கார கோவில்கள்ல சிறப்பு வாய்ந்தது இந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தாவதா பார்க்கக்கூடியது சித்தி விநாயகர், மும்பையில இருக்கு. மும்பையில இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கோவில் தான் இந்த சித்தி விநாயகர் கோவில். பணக்கார கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. சினிமா துறையில இருக்கக்கூடிய பாலிவுட் நடிகர், நடிகைகள் விநாயகரோட ஆசியை பெற வரதோடு உலகத்தோட பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருகை தராங்க. சித்தி விநாயகரோட விக்கிரகத்துல தும்பிக்கை வலதுபுறமா வளைஞ்சிருக்கிறது தனி சிறப்பு. மும்பையில பணக்கார கோவில்கள்ல ஒன்றா திகழக்கூடிய இது உலகத்துல 5வது இடத்தையும் பெற்றிருக்கு. ஆறாவதா பார்க்கக்கூடியது வைஷ்ணவ தேவி திருக்கோவில். புனித இந்து சமய கோவில்கள்ல ஒன்றா திகழக்கூடியதுதான் அந்த வைஷ்ணவ தேவி திருக்கோவில். சக்தி வழிபாட்டுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலம். இந்த கோவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல வைஷ்ணவ தேவி மலையில அமைஞ்சிருக்கு. வட இந்தியாவுல மிகவும் போற்றப்படக்கூடிய வழிபாட்டு தலங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த கோவில் 5200 அடிகள் உயரத்திலும் கத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மிகவும் பழமையானது மட்டும் கிடையாது, செல்வம் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பணக்கார கோவில்களை ஒன்றாவும் இருக்குது. ஏழாவதா பார்க்கக்கூடியது சோம்நாத் கோவில், குஜராத்ல இருக்கு. குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா பகுதியில சோம்நாத் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில இருக்கக்கூடிய 12 ஜோதிர் லிங்கங்கள்ல முதன்மையானதா இந்த கோவில் இருக்கு. இங்க ஜோதிர் லிங்கத்தோட நேர் பின்புறம் இருக்கக்கூடிய சக்தி அம்மன் 51 சக்தி பீடங்கள்ல தேவியோட வயிற்று பகுதி விழுந்த இடம் இந்த சக்தி பீடத்துக்குரிய இடம் தான். சாளுக்கியர் கட்டடக்கலை வடிவத்துல கட்டப்பட்ட சோம்நாதர் கோவில் பிரமிடு வடிவத்துல விசாலமா கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு தினமும் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலான பக்தர்கள் வந்துட்டு போறாங்க. எட்டாவதா பார்க்கக்கூடியது மீனாட்சி அம்மன் திருக்கோவில், மதுரையில இருக்கு. மீனாட்சி அப்படின்னா அங்கையர் கன்னி அப்படின்னு பொருள். அதாவது மீன் போன்ற கண்களை உடையவள்னு பொருள். இந்த கோவில் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஏப்ரல் மே மாதங்கள்ல கள்ளழகர் ஆட்சியில இறங்கக்கூடிய விழா ரொம்ப விமர்சையா நடைபெறும். அப்போ பல மாவட்டங்கள்ல இருந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்துக்குவாங்க. தினமும் இந்த கோவிலுக்கு 15,000 முதல் வெள்ளிக்கிழமை உள்ளிட்ட நாட்கள்ல 25,000 பக்தர்கள் வரைக்கும் வருகை தருவாங்க. இந்தியாவுல 33,000 சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரே கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். இந்தியாவுல தெற்கு பகுதியில பணக்கார கோவில்கள்ல இதுவும் ஒன்று. 9வதா பார்க்கக்கூடியது தங்க கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னா அம்ரித்சர்ல இருக்கு. சீக்கிய மக்களோட முக்கிய கோவிலா ஹர்மந்திர் சாஹிப்போட தங்க கோவில் இருக்கு. சீக்கியர்களோட 4ஆம் குருவான குரு ராம்தாஸ் என்பவரால் அமைக்கப்பட்ட இந்த கோவில் இந்தியாவோட அம்ரித்சர் நகர்ல அமைஞ்சிருக்கு. ஹரிமந்திர் சாஹிப் சீக்கியர்களால புனிதமானதா கருதப்படுது.
சீக்கிய புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் எப்பவுமே குருத்வாரா உள்ளேயே தான் இருக்கும். இந்த கட்டுமானத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வாழ்வின் அனைத்து மதங்களை சார்ந்த ஆண்களும் பெண்களும் சமமா வந்த கடவுளை வழிபடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். இங்க தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. இந்த கோவிலோட விதானம் தங்கம் மற்றும் வெள்ளியால செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு மேல விலை உயர்ந்த கற்கள், வைரம் மற்றும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்டிருக்கு. பணக்கார கோவில்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கு. 10வதா பார்க்கக்கூடியது தமிழகத்திலேயே ரொம்ப அதிசயம் நிறைந்த அபூர்வமான பழனிமலை முருகன் கோவில். பழனிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டோட திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 2 பெரு நகரங்களான மதுரை மற்றும் கோயம்புத்தூர் நகரங்கள்ல இருந்து சம தூரத்துல இருக்கு இந்த கோவில். உலகத்திலேயே எங்குமே இல்லாத அதிசய நவபாஷான சிலை உலகத்திலே கிடையாது. அது தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் கிடைத்த அரிய பொக்கிஷம். இங்க இருக்கக்கூடிய முருகனோட சிலை 18 சித்தர்கள்ல ஒருத்தரான போகர் சித்தரால உருவாக்கப்பட்டது. முருகனோட கோவில் குன்றுக்கு உச்சியில் அமைஞ்சிருக்கு. மலையை சுற்றி பிரம்மாண்டமான 4 காளி கோவில்கள். அதுல ஒன்றுக்கு கூட அசைவம் விருந்துங்கிறது கிடையாது. 4 தூண்கள் தாங்கி நிற்கிறது மாதிரியே அமைந்திருக்கு இந்த கோவில். போனா காளி கோவிலுக்கு போகாம வரக்கூடாது. முருகனோட சிலை நவ பாஷானத்தால சித்தர்கள்ல ஒருத்தரான போகரால வடிவமைக்கப்பட்டிருக்கு. நவ பாஷானம் சொல்றது என்னன்னா 9 வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது. இந்த நவபாஷான சிலை மீன்களை போன்று செதில்களை கொண்டதா சொல்லப்படுது. இரவுல இந்த சிலைக்கு மேல முழுவதுமா சந்தனம் பூசப்பட்டு, அதாவது சந்தன காப்பு செய்வாங்க. காலையில விஸ்வரூப தரிசனம் செய்யறப்போ எல்லா பக்தர்களுக்கும் சிறு வில்லைய பிரசாதமா வழங்கப்படுது. இது மிக சிறந்த மருந்தாவும் இருக்கு. பழனி மலைக்கு எதிரில இடுமன் மலைன்னு சொல்லப்படக்கூடிய சக்திகிரி மலை இருக்கு. இந்த மலையை சுற்றி சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு சோலைகள் நிறைந்த அழகிய கிரி பிரகாரமும், இந்த பிரகாரத்தோட திருப்பங்கள்ல பெரிய மயிலோட உருவ சிலைகளும் கொண்ட மண்டபங்களும் காணப்படுது. அதனால இந்த மலைய கிரிவலம் வர்றது ரொம்பவே சிறப்பு. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலை சார்ந்த 38 உப கோவில்களும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்கள்ல கீழ்கண்ட கோவில்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. பாரம்பரியம் மிக்க தெய்வீகமான இந்த பழனி பாத யாத்திரைய முருக பக்தர்கள் யாருமே சாதாரணமான விஷயமா விளையாட்டா நினைக்காம உண்மையான பக்தியோடு உண்மையான கட்டுப்பாடோடு மாலை அணிஞ்சு விரதம் இருந்து கந்தனை உள்ளன்போடு நினைச்சு பழனிக்கு பாத யாத்திரை வந்தா எம்பெருமான் முருகன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடயே இருந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவான்றது நம்பிக்கை. பழனி மலையோட அடிவாரத்துல அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் 6 படை வீடுகள்ல ஒன்று. இதுதான் திரு ஆவினன்குடி 3ஆம் படை வீடு. பலரால மலை மேல இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தான் அறுபடை வீடுகள்ல ஒன்று அப்படின்னு தவறா சொல்றாங்க. 11வதா பார்க்கக்கூடியது காசி விஸ்வநாதர் கோவில், உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல வாரணாசின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பழமையான மற்றும் புகழ் வாய்ந்த கோவிலா காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. ஜோதிர் லிங்கங்கள்ல 12வது கோவில் தான் இது. பிரதான தெய்வமா சிவபெருமான் இருக்கிறாரு. வாரணாசி அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இந்த தலம் காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. விஸ்வநாதர் அப்படின்னா அகிலத்தினை ஆள்பவர்னு பொருள். வாரணாசியில கங்கை ஆற்றோட கரையில தினமும் கங்கை ஆறுக்கு ஆரத்தி வழிபாடு நடத்தப்படுறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த நிகழ்வை கங்கா ஆரத்தின்னு சொல்றாங்க. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கங்கா ஆரத்தி ஆர்வமோட பார்க்கவும் வர்றாங்க. இங்க தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகையும் தராங்க. பணக்கார கோவில்கள் இதுவும் ஒன்றா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சிவபெருமான பற்றியும் முருகப்பெருமான பற்றியும் நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.